அன்றைக்கி ஒரு நாள் போத்தீஸ் போயிருந்தோம்ல, அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. இருக்கிறதே நான் மறந்துட்டேன். அப்புறம் போகிற வழியில் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாமேன்னு ஒரு ஷாப்பில் போய் பார்த்தா ஃபலூடா வெரைட்டிஸ் அவ்வளோ வச்சிருந்தாங்க. ஆனால் நான் வாங்கினது என்னமோ அந்த ராயல் ஃபலூடா தான். அதுவும் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் அந்த கீர்த்தி எனக்கு பஜ்ஜி தான் சாப்பிடணும் போல இருக்குதுன்னு பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்துச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வேறு ரொம்ப நாளாக ஆசை இந்த அன்லிமிட்டட் நான்வெஜ் மீல்ஸ்னு 399 சாப்பிடணும்னு. கீர்த்தி அப்போவே சொன்னான், டே உன்னால சாப்பிட முடியாது, நீலாம் 200 கூட சாப்பிட மாட்டேடா, அது வேஸ்ட்டாக தான் போகும்னு. இல்லை எனக்குலாம் வயிற்றுல நிறைய இடம் இருக்குது, பயங்கரமாக பசிக்குது, நானும் சாப்பிட்டு முடிச்சிருவேன்னுட்டு போனேன். அங்கே போய் ஃபுல்லாக இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சு பார்த்த உடனே எனக்கு தொப்ப நம்பிடுச்சு. நான் அப்படியே நெளிஞ்சிட்டு இருந்தால் சாப்பிட முடியாமல் கீர்த்தி வேறு பிடிச்சி திட்டிட்டு இருந்தான். அங்கே வச்சிருந்தது எல்லாமே சிக்கன் ஐட்டங்கிறதுனால எனக்கு ரொம்ப சேஷியேட்டிங் ஆகி போச்சு. சிக்கன் மஞ்சூரியனு, சிக்கன் ஃப்ரை, கிரில் சிக்கனு, சிக்கன் கிரேவி, ரோட்டி, சிக்கன் பிரியாணி, அது எல்லாமே அன்லிமிட்டட் தான். பட் இருந்தாலும் ஒரு டைமுக்கு மேலே வாங்கி சாப்பிட முடியாது. கிரில் சிக்கனும் சிக்கன் பிரியாணி தான் ஓரளவுக்கு இருந்துச்சு, மற்றது எல்லாமே சுமாரான டேஸ்ட்டு தான். லாஸ்ட் அந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு 850 தண்டம் கட்டின மாதிரி ஒரு ஃபீல். பேசாமல் இந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருந்தோம்னா திருப்தியாக இருந்திருக்கும், வெறும் சிக்கன் திங்கிறதுக்கு பதிலாக. கேட்குறான்.